படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு பர்ட்டிகுலர் சீன் வந்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? புதுசாக ஒரு புகுத்துறோன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கதை அந்த மாதிரி கதை. ஒரு லைவாக வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஒரு போலீஸாரும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கண்ணில் லைவில் நம்ம பார்த்தா ஒரு 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 போராளிகளுக்கும் அந்த நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் எல்லாமே எனக்கு எழுதப்பட்டு எனக்கு சொல்லப்பட்டது. ஸோ அதெல்லாம் அதில் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது நான் கொஞ்சம் ஃபிக்ஸாக இருந்தேன். ஏன்னா இந்த கதையை நான் கேட்டோடனே இப்போ ஏற்பட்ட கதை வந்து இவ்வளோ மறைக்கப்பட்ட இவ்வளோ உண்மைகள் இருந்திருக்கா அப்படின்றமோ அதுக்கான ப்ரூஃப்லாம் காட்டினாங்க. இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 65ல் இவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்காங்க, தமிழுக்காக இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்களேன்னு சொல்லும்போது இதை வந்து சும்மா சினிமாட்டிக்காக எடுத்து இதை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுதா மேமும் தெளிவாக இருந்தோம். இது சினிமாட்டிக்காக பண்ணி இந்த வலியை வந்து அழிச்சிடக்கூடாது, இந்த வலியை வந்து காமெடி பண்ணிடக்கூடாது, இந்த வலியை வந்து மக்களுக்கு சொல்லணும். எப்பேற்பட்ட வலி, எவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சிருக்காங்க தமிழ்ன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை எதுவுமே அதை வந்து தப்பு செய்யாமல் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் ஒர்க். ஆமாம், லைவ்லியாக ரொம்ப மேக்ஸிமம் சின்ன சின்ன விஷயங்கள் சினிமாக்காக புகுத்தி மற்ற விஷயமே எல்லாமே லைவாக எடுத்திருக்கோம்.